கேசரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் உருகிருச்சு, முந்திரியை போடுறேன். முந்திரி கலர் செவந்து வருது. இனி காஞ்ச திராட்சை போட்டுடலாம். காஞ்ச திராட்சை உப்பி வந்துருச்சு. இனி எடுத்துடலாம். அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் உருகிருச்சு. ஒரு கப் ரவை சேர்க்குறேன். ரவையை நல்லா வாசம் வர்றது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். ஒரு கப் ரவைக்கு 3 கப் தண்ணி விடுறேன். சிறிதளவு கேசரி பவுடர் போடுறேன். தண்ணியை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். தண்ணி கொதிச்சிருச்சு. வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். இனி கட்டி விழாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்துருச்சு. இனி 1 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடணும். சர்க்கரை ரவையோடு சேர்ந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இன்னும் 1 ஸ்பூன் நெய் விடுறேன். கால் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போடுறேன். வறுத்த முந்திரி திராட்சை போடுறேன். எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்துடலாம். டேஸ்டியான கேசரி ரெடி.